ஹாய், வெல்கம் டு உழவன் மகள் சேனல். இன்றைக்கி வந்து சண்டேங்க. சண்டேனா ஒரு கோழி பிடிச்சி சாப்பிட்டா தான் வந்து அது அன்னைக்கு சண்டேன்னு நம்மளால் நம்ப முடியுது. கோழி வந்து பிடிச்சாச்சுங்க. அதை வந்து நாமளே க்ளீன் பண்ணி வெட்டிப்போங்க. கடையிலலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது வந்து அப்பாவும் மாமியார் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. தம்பி வந்து லெக் பீஸ் கேட்டானுங்களா, ஸோ அதுக்காக மசாலாலாம் தொடவி ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சுங்க. ஒன்று வந்து நார்மலாகவும் ஒன்று வந்து ஹஸ்பண்ட் இலையில வைக்க சொன்னார். ஸோ எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வச்சோம். இது வந்து ஏர் ஃப்ரையர் என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பையன் தம்பிக்காக வாங்கி கொடுத்தாருங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் எண்ணெயில் பொரிக்க வேண்டாம், இந்த மாதிரி ஏர் ஃப்ரையரில் பொரிச்சுக்கணும்னு வாங்கி கொடுத்தாரு. இது வந்து லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்ததுங்க. மீதி இருந்ததை வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு தண்ணி குழம்பாட்ட வச்சுட்டோங்க. குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம். அத்தை மாமாவும் தோட்டத்தில் வேலை இருந்ததுங்க. நம்ம குப்பையை வந்து ஜேசிபி வலித்து டிராக்டரில் வலித்து போட்டிருந்தாங்க. கொண்டு போய் காட்டில் அப்படியே குப்பையை கொட்டினாங்க. மாமா, அத்தை, இன்னொரு அக்கா வந்து குப்பையை வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்க. டிராக்டர் அப்படியே உழவு ஓட்டுச்சுங்க. நாம் வந்து ஆர்கானிக்காக வெள்ளாமல் பண்ணுறதுனால இந்த மாதிரி குப்பை வருஷம் ஒருக்கா குப்பை கொட்டிடுவோங்க. இன்றைக்கி வந்து குப்பை கொட்டிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து டிராக்டரும் வந்து ஓடிட்டு இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சோ அது இந்த காட்டுக்கு வந்து கரணை போடுவாங்க. தேங்க்யூ.